திருக்குரானை தொடர்ந்து இழிவுபடுத்தி வந்த மதவெறியர் சுட்டுக்கொலை. ஸ்வீடனில் நடைபெற்ற சம்பவத்தால் பரபரப்பு. ஈராக்கை பூர்வீகமாக கொண்ட கிறிஸ்தவரான சல்வான் மோமிகா என்ற 38 வயது மதவெறியர் ஸ்வீடனில் கடந்த 2023ஆம் ஆண்டு தொடர்ந்து பலமுறை திருக்குரான் பிரதிகளை தீ வைத்து கொளுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டார். இது உலகம் முழுவதும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எனினும் அவர் மீது உறுதியான நடவடிக்கையை ஸ்வீடன் அரசு எடுக்கவில்லை. இந்த நிலையில் சல்வான் மோமிகா அவரது வீட்டில் வைத்து மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். திருக்குரானை எரித்ததற்காக கொல்லப்பட்டாரா அல்லது சொந்த காரணமா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். எனினும் இதுகுறித்து சந்தேகத்தின் அடிப்படையில் பலரை கைது செய்துள்ளனர். திருக்குரான் எரிப்பு சம்பவத்திற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த ஸ்டாக்ஹோம் நீதிமன்றம் மதவெறுப்பில் ஈடுபட்ட குற்றச்சாட்டை உறுதி செய்தது. எனினும் வழக்கின் தீர்ப்பு பிப்ரவரி 3ஆம் தேதி வழங்கப்படும் என கூறியிருந்தது. இந்த நிலையில் அவர் கொல்லப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.alyaonlinestore.com. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9080394821 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்.